ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலோ சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு நகராட்சி துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள். அது இல்லாமல் கிராஜுவேட் படிச்சிருக்கவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு தனியாக வேலைவாய்ப்புகளும் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 3 விதமான நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனையும் ஃபுல்லாக என்னங்கிறத கிளியராக நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது. அதே மாதிரி தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. ஓகேங்களா, நோ எக்ஸாமினேஷன், நோ ஃபீஸ் தான். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 30,000லேருந்து உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாவாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை முழுக்க டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 3 நாள் நடக்குது. ஒன்று 17, 18, 19 இந்த 3 நாளையும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு நாள் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. நீங்கள் எல்லா வேலைவாய்ப்புக்கும் நீங்கள் இப்போ ஒரு வேலைவாய்ப்புக்கு போகிறீங்க அப்படின்னா எல்லா வேலைவாய்ப்புக்கும் எல்லா டேட்டுக்கும் இன்டர்வியூ நடக்காது. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு டேட்டுக்கு தான் இன்டர்வியூ நடக்கும். நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, எதுக்கு போய் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டுக்கு நீங்கள் அங்கே போகணும். ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க தான் அப்ளை பண்ணக்கூட எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுதான் வேர்ட் டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதை போகிறப்ப நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். 3 நோட்டிஃபிகேஷன், அந்த 3 நோட்டிஃபிகேஷனுமே தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் அதில் ஒன்றை வச்சு மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய ஜெண்டர் ஆண் பெண் எதுவோ அதை மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய வயது 17/1/2024 கால்குலேட் பண்ணி உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்கள் SC ST OBC ஜென்ரல்னால் நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. அப்போ ஜென்ரல் கேட்டகரி போய் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் சொல்லலை. SC ST OBC எந்த கேட்டகரியோ அதை நீங்கள் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன்ஸ், மினிமம் நீங்கள் 10th வேலைவாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் கிராஜுவேஷனுக்கான வேலைவாய்ப்பு இருக்கும். நீங்கள் 10th 12th கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அது எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க, டியூரேஷன் என்ன, 3 years கோர்ஸா 2 years கோர்ஸா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஏன்னா 1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்கனைசேஷன் நேம், இங்கே டெசிக்னேஷன், இங்கே பீரியடு, இங்கே டோட்டல் இயர். நீங்கள் வேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த டோட்டல் இயர் முடிச்சு டேப் கொடுத்தீங்கன்னா அடுத்தது கீழே வந்துடும். இப்போ 2 3 நீங்கள் என்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த டோட்டல் இயரில் உங்களோட கர்சர் வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் 1 year அப்படின்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா டேப் அமுத்துனீங்கன்னா கீழே வந்துடும். நீங்கள் அடுத்தது நீங்கள் என்னங்கிறத டைப் பண்ணிக்கலாம். அதர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். இங்கே இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் 2யுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் ஸ்கேன் அண்ட் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் நெசசரி சர்டிஃபிகேட்ஸ், ஓகேங்களா, மற்றது அட்டஸ்டட் காப்பீஸ் கம்பல்சரி நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்காங்க. கீழே மறக்காமல் டிக்ளரேஷனை படித்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பிளேஸ் மற்றும் டேட், நீங்கள் போகிற அன்றைக்கான டேட் போட்டுக்கோங்க. உங்கள் ஊர் பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல சிக்னேச்சர், அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா மொத்தம் 3 விதமான நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்னங்கிறத பார்த்துடலாம். யங் ப்ரொஃபஷனல் 1க்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BSc லைஃப் சயின்ஸ் படிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மாதம் 30,000 உங்களுக்கு சம்பளம். மினிமம் பார்த்தீங்கன்னா 21 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். மேக்ஸிமம் 45 வயதுக்குள்ளே இருக்கணும். இதே SC ST OBC கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் as per கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC STனா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBCனா 3 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
17/1/2024 காலையில் 9 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போகிறப்ப உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேண்டிடேட்ஸ் தோஸ் ஹூ ஃபெயில் டு சப்மிட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் வில் நாட் பி அலோட் ஃபார் ரிட்டன் டெஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் போகிறப்போ உங்களுடைய ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும், ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸ் காப்பியில் மறக்காமல் உங்கள் சைன் போட்டு போங்க. அது இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது எல்லாத்தையுமே மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் இல்லை அப்படின்னா அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, யங் ப்ரொஃபஷனல் 1 இதுக்கான டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது காலையில் 9 மணிக்கு. அடுத்தது என்ன வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா செமி ஸ்கில்டு ஒர்க்கருக்காக வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 10வது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 15,000 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. மினிமம் 21 மேக்ஸிமம் 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஸ் பர் ரூல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கம்பல்சரி இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி என்னைக்கு போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி. இதுக்கு முன்னாடி பார்த்தது 17, இது 18. 18ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு நீங்கள் போகிறப்போ உங்களோட பயோடேட்டா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட்டு என்னென்ன எல்லாமே இருக்கோ எல்லாத்தையுமே மறக்காமல் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஓகேங்களா? ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகணும். போகிறப்ப மறக்காமல் மாஸ்க் வியர் பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் அங்கே பண்ணணும். அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன பார்க்கலாம் வாங்க. அடுத்தது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் ஐடி. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 30,000 சம்பளம். 21 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/1/2024 அன்றைக்கி உங்களுக்கு இன்டர்வியூ வச்சுருக்காங்க காலையில் 9 மணிக்கு. ஓகே, இந்த இன்டர்வியூக்கு எங்கே போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 3 இதுக்குமே ஒரே இடத்துல தான். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICAR SBI கோயம்புத்தூரில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர்கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் இருக்குது. இது நம்ம மத்திய அரசு கீழே செயல்பட்டுருக்கு. அங்கே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இந்த டேட்டில் தான் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா இன்டர்வியூ மற்றும் ரிட்டன் டெஸ்ட் ரெண்டுமே வந்து இருக்கும். போகிறப்ப மறக்காமல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் ஜெராக்ஸ் காப்பி மற்றும் உங்களுடைய ஃபோட்டோ, அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இது இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் அதே நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 3 விதமான பதவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இன்டர்வியூ, கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பும். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்படியெல்லாம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேங்களா? அதனால நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக டேரெக்டாக இன்டர்வியூ அந்தந்த டேட்டுக்கு போங்க. ஓகேங்களா? வேறு டேட்டுக்கு மாறி போட்டிங்கன்னா அட்டன் பண்ண முடியாது. ஆனால் அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கணும். அவ்வளோதான் மக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுக்குறது, உங்கள் நண்பர்கள் யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அதை டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.